தமிழ் ஜி5 ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கும் வெப் தொடர் மம்மட்டியான் ஸ்டார்ஸ் 6 எபிசோட்ஸ் சீரியஸ் இது. கிரிக்கெட்டை வேறு மாதிரியாக சொல்லும் வெப் சீரியஸ் இது. கிரிக்கெட் ரசிகர்கள், மாணவர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றியது இது. போக போக இறுதி பாகங்களில் கிரிக்கெட் பெட்டிங்கை ரொம்ப டீட்டெயிலாக காட்டப்பட்டிருக்கிறது. கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் 3 நண்பர்கள் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கள் காலேஜ் ப்ராஜெக்டை முடிக்க நினைக்கிறார்கள். அதே சமயம் தாங்கள் ரொம்பவும் ரசிக்கும், நேசிக்கும் கிரிக்கெட் கேப்டன் தலை தோனியின் கடைசி நேரடி போட்டியை பார்க்க சென்னைக்கு செல்வதும், அங்கு அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுமே இந்த வெப் தொடரின் கதை. கிரிக்கெட் மீது கொண்டிருக்கும் அளவு கடந்த ஆசை, கல்லூரி மாணவர்களின் நட்பு, அவர்களின் யதார்த்தமான உணர்வுகளை மையமாக கொண்டு ரொம்ப சிம்பிளாகவும் என்டர்டெயினாகவும் இந்த தொடரை எடுத்திருக்கிறார்கள். வெப் சீரியஸ் என்று அளவு கடந்த சில ஆரம்ப எபிசோடுகளில் பொறுமையை சோதிக்கிறது. இயக்குனர் சபீர் சுதாகர் என்று அவர்கள் கொடுத்த டெக்னீஷியன் லிஸ்ட் மற்றும் டைட்டிலில் உள்ளது. ஆனால் பிரஸ் மீட்டில் மேடையில் உட்கார்ந்திருந்த டைரக்டரை கார்த்திக் என்றே குறிப்பிட்டே எல்லோரும் பேசினார்கள். ஒருவேளை சபீர் சுதாகரை தூக்கிவிட்டார்களா அல்லது சபீர் சுதாகர் தான் இந்த கார்த்திகா என்பதும் தெரியவில்லை. இத்தொடரின் முக்கிய மைய பாத்திரங்களில் நடித்திருக்கும் நடிகர்கள் வைபவ் முருகேசன், லாவண்யா அன்பழகன், வெங்கட் பாலமுரளி, ஜெகா மற்றும் விவேக் பிரசன்னா முஸ்லிம் கடைக்காரராக நடித்திருக்கிறார். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் தோனியின் மீது உள்ள அளவு கடந்த பாசத்தால் சிஎஸ்கே அணியின் ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் இளம்பெண் உட்பட 4 கல்லூரி நண்பர்கள் தல தோனியின் தீவிர ரசிகர்கள். உள்ளூரிலேயே விளையாடி கொண்டிருக்கும் இவர்களுக்கு சென்னையில் நடக்கும் தல தோனியின் இறுதி போட்டியை நேரில் பார்க்க வேண்டும், தாங்கள் ரொம்பவும் நேசிக்கும் தல தோனியை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஊரில் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 30,000 பணத்தை திருடி கொண்டு சென்னை வருகிறார்கள். போட்டி நடக்கும் ஸ்டேடியம் செல்ல அங்கு போலியான டிக்கெட் வாங்கி ஏமாறுகிறார்கள். அதனால் போட்டியை பார்க்க முடியவில்லை. அந்த 4 பேரும் என்னவெல்லாம் பாடாய்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் எப்படி அவர்கள் கிரிக்கெட் சூதாட்டத்திற்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். இறுதியில் என்னதான் ஆகிறது என்பது கதை. ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் போது அந்த ரூம்மேட்டின் பெங்களூர் அணி பாசம், பின்பு ஒருமுறை அவரே நண்பர்களை காட்டிக் கொடுக்காமல் பேசும் வசனம் சினிமாவை மிஞ்சிவிட்டது. சிங்காரவேலன் தயாரிப்பில் பி.எம். ராஜ்குமாரின் ஒளிப்பதிவு மிக நன்றாக உள்ளது.